ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வீடு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது. எனி டைமும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும், இதை தொடச்சி வச்சுக்கிட்டே இருக்கா, தொடச்சிக்கிட்டே போயிரும்பாங்க. சுத்தப்படுத்தினாலும் திட்டுவாங்க, சுத்தப்படுத்தாட்டியும் திட்டுவாங்க. சுத்தம் சோறு போடும்னு சொல்லியிருக்காங்கல்ல. சுத்தமாக வச்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பே இல்லை. சுத்தம் சோறு போடும்னா சுத்தமாக இருக்கிற வீட்டில் தான் கொட்டுன்னு கொட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை கூட்ட மாட்டாங்க, ஒன்றுமே இருக்காது. ரொம்ப இருக்கிறதே ஒரு ரூமு தான். இருந்தாலும் அவங்களாம் இந்த வியாபாரக்காரங்க காலையில் ஆனால் கொய்யாக்காவுக்கு ஓடிடுவாங்க, நைட்டு தான் வருவாங்க. சாப்பிட்டு பாத்திரம் கழுவியும் கழுவாமையும் அப்படியே கிடக்கும், அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என் தங்கச்சி சொல்லுவான், நம்ம இப்படி வீட்டை கழுவி இப்படி கும்பிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், அவங்களாம் ஓடி ஓடி போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் காசு கொட்டுன்னு கொட்டுது. என்ன தான் பண்ணுறது? ரூபா கூட ஒருத்தையும் செலவு பண்ண மாட்டேங்கிறா சூடம்பத்தை வைக்கிறதுக்கு. நம்ம தான் இப்படி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க என் தங்கச்சி. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெய்லி உழைக்கிறாங்க. காலையில் போனால் நைட்டு தான் வருவாங்க. என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்கள சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. தொழில் அமைச்சிருக்குன்னா அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக போவாங்க. அதனால் வந்து அவங்க வீடு அப்படி தான் இருக்கும். அப்புறம் சுத்தம் சோறு போடுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில் உண்மை தான். நம்ம வந்து சுத்தமாக தான் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லபடியாக இருக்கும், நல்ல எண்ணம் கிடைக்கும். மகாலட்சுமி சுத்தமான இடங்களில் மட்டும்தான் வாசம் செய்வாள்னு நம்மளோட இதுலேயே இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்ம உடம்ப சுத்தமாக வச்சுக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட முதல்ல நினைப்பேன், உடம்ப சுத்தமாக வச்சுக்கணுன்னா எப்படி வைக்க முடியும்? இப்போ நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டோம்னா எப்படி இருந்தாலும் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் நான் அப்படிலாம் அப்போ நினைக்கவே மாட்டேன். எங்கள் சித்திக்கு வந்து நாகாத்தா வருவாங்க, சாமி வரும். அப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைம் நைட்டு 10:30 மணி இருக்கும், உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு திடீர்னு எங்கள் அம்மாவை பார்க்கணும், ஏன்னா எனக்கு நாகம்மா வந்து அம்மா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தான் நினச்சேன். அம்மா வந்து பார்த்துட்டு போறியாம்மான்னு நினச்சேன். எந்த கடவுளை கூப்பிட்டாலும் டக்குன்னு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம கூப்பிட்றது தான் இல்லை. ஆமாம், அவர் எங்கே வருவார்னு நம்மளாம் நினச்சிக்கிறது. நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், ஏதோ ஒரு ரூபத்தில் அன்றைக்கிக்குள்ளே உங்களுக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, நீங்கள் தூங்குறதுக்குள்ளே வரணுன்னாலும் ஏதோ ஒரு பூச்சி மூலியமாகவோ, ஒரு வெட்டுக்கிளி மூலியமாகவோ, ஒரு பள்ளி மூலியமாகவோ எப்படியோ ஒன்று வந்து ஒரு அறிகுறி நான் காட்டுற மாதிரி வருவார் கண்டிப்பாக. சரியா? ஆனால் நம்ம கூப்பிட்றது தான் இல்லை. அதே மாதிரி எங்கள் அம்மாவை கூப்பிட்டுருக்கேன். அந்த சித்திக்கு கண்ணே முழிக்க முடியல. அப்படியே என்ன செஞ்ச? உங்கள் அம்மாவை கூப்பிட்டே என்ன இருக்கு அப்படின்னு. ஆமாம் வந்துடுச்சுல, வந்துட்டு போகட்டும்னு. உனக்கு வேறு வேலையில், உங்கள் அம்மாவுக்கும் வேலையில், உனக்கும் வேலையில் அப்படின்னாங்க. அப்புறம் எப்படியோ வந்துட்டு சும்மா என்னம்மா நல்லா இருக்கேன்னா கேட்க முடியும். ஆனால் கேட்கலான்னு ஆசையாக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க. சாமி மலை ஏறிடும். இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது தான். இது வந்து இந்த நாகாத்தா வந்து இப்படி சொன்னதுனால சொல்கிறேன். சென்னையில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்களாம்மா, 5 தலை பாவாம்மா. ஒரு அண்ணா பார்த்துட்டு சொன்னாங்க. அவங்க எங்கே இருக்காங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்டது தான். அதை வந்து வாமான்னா அவ்வளோ பெரிய கருநாகம் வந்து பக்கத்தில் கீழே உட்காந்துக்குமாம்மா. அந்த அம்மா வந்து எப்போதுமே சமணங்கால் போட்டு சேரில் உட்காந்துருப்பாங்களாம்மா. அதை நாங்கள் வந்து கால்கடியில் உட்காந்துக்குமாம்மா. அவங்க வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பக்கத்தில் வர்றக்கே பயப்படுவாராம்மா. சேர் போட்டு உட்காந்து பேசுகிறது கூட அவருக்கு பயமாக இருக்குமாம்மா. அந்த பாம்பு வந்துச்சுன்னா அவர் எந்திரிச்சு உள்ளே போயிடுவாராம்மா. இப்படி ஒரு அன்பாக அந்த பாம்பை கூட பழகி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு ஒரு ஆசையாக இருக்குல்ல கேட்டால். அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்ம மனசில் எப்படி சுத்தப்படுத்துறதுன்னா, பொறாமையினால் இருக்கக்கூடாது, பொறாமத்தனம் இருக்கக்கூடாது, திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, வெறுன்னு பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பொறாமைன்றது இருக்காது. மனசு சுத்தமாக இருக்கும். மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி தானே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மனசும் சுத்தமாக இருக்கிற மாதிரியும் உடம்பும் சுத்தமாக இருக்கணும். உடம்பும் சுத்தமாக இருக்கணும், வீடும் சுத்தமாக இருக்கணும். வீடும் சுத்தமாக இருந்து மனசும்
உடம்பும் சுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்கும். நம்ம மனசை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதில் அப்போ தான் அந்த கடவுள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நம்மக்கிட்ட அவர் பேச ஆரம்பிப்பார். ஆஹா, என் மக பாருப்பா, இந்த பிள்ளையை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரல அப்படின்னு உட்காந்துப்பார். அவர் ஏற்கனவே நம்மக்கிட்ட தான் இருக்கார். தினமும் எல்லா குழந்தைங்களும் அவருக்கு குழந்தைங்க தானே, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு தான் வருவார். அப்படி நம்மளை வீட்டுக்கு வரும்போது நான் கஷ்டப்படுறேன்னு வந்தப்போ என்னோடதை குணப்படுத்தாமல் போக மாட்டார். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் அவர் குணப்படுத்திட்டு தான் போவார். அதாவது அங்கே மட்டும் இல்லை, எல்லாத்து வீட்லேயுமே தான். நீங்கள் வாங்கப்பா, எனக்கு இது சரியாகணும்னு கேட்டால் நீங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்து அவர் பார்ப்பார். ஆனால் இது நடந்தாலும் நமக்கு அது புரிதல் இருக்காது. அது போனதுக்கப்புறம் தான் நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம அப்பா வந்திருக்காரு அப்படின்னு. அந்த மாதம் மறுவற்ற உள்ளத்தில் தான் அந்த கடவுள் குடியிருப்பார். ஒரு அன்பான ஒரு மனசாக இருக்கணும். அன்பான மனசுக்கிட்ட தான் அவர் ஆண்டவனே குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ளம் என்னமோ சொல்லுவாங்க, ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயிலாக என்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான். அதனால் நம்ம மறுவற்ற மனசாக வச்சுக்கிட்டோன்னா ஒரு நாளுக்கு மாசற்ற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதாவது ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஒரு அன்பான வாழ்க்கை கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? நம்மளுக்கு குறைவுன்றதே இருக்காது, எதுக்கு பஞ்சம்ன்றதே இருக்காது. நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கை தான் வாழ்வோம். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழும்போது நம்ம சாயப்பாவுக்கு அடிக்கடி நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு மாசற்ற ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் வாழ போகிறோம் இந்த வருஷத்தில். அதனால் நீங்கள்லாம் மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க, நம்பிக்கையாக வச்சுக்கோங்க, தைரியமாக செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையான வழியில் செய்யுங்க. உங்களுக்கு கடவுள் ஆசையோட எல்லா ஆசைகளும் கிடச்சி, எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் கிடச்சி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த ஒரு தருணத்தை நீங்கள் நினைக்கும்போது, உங்கள் வீட்டில் நடக்கும்போது என்ன நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே அவர் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக தான் இருப்பார். அதில் எந்தவித டவுட்டுமே வேண்டாம். நீங்கள்லாம் சாயப்பாவோட குழந்தைங்க. அவர் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய். அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. நான் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன். இந்த நான் என்னும் எண்ண விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு. இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே, ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய். அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது? விழித்திருக்கும் போது இந்த நான் உள்ளது. உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது. எனவே இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும். நான் தான் என்ற அகந்தையை அகற்றுங்கள். எதற்காகவும் எப்போதும் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எவ்வளோ அழகான ஒரு திருவாசகமாக சொல்லும்போது நம்ம எதுக்கு கவலைப்பட்டுருக்கணும்? நம்ம ஒரு சூப்பரான வாழ்க்கையை எல்லாரும் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.